இன்றைக்கி லன்ச் செய்யும்போது முட்டையை அவிய போட்டிருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எட்டி பார்த்துட்டு, "என்ன முட்டைக்குள்ளே வரை நூல் நூலாக கிடக்கு" அப்படின்னாங்க. அது ஒன்றும் இல்லை, முட்டை கொஞ்சம் லைட்டாக வெடிச்சிட்டு போல. அதனால் வந்து அதுலேருந்து அந்த யோக்லாம் வெளியே வந்து அந்த மாதிரி இருக்குது. சரி, அவங்க அப்படி தான் சொல்லிட்டு கிடப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சோறு, சுட சுட சோறு, அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் குடமிளகா வச்சு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். முட்டை போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது 4 முட்டை. அதில் 2 அவிய போட்டுட்டேன். 2 முட்டையை வச்சு நல்லா சூப்பரான ஒரு குடமிளகா பொரியல் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி செம்ம காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபுல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி முட்டைலாம் போட்டு செய்யும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நானும் தண்ணி சாம்பார் மாதிரி வேறு வச்சுருந்தேன்னா, அது கூட ஊறுகாய் வச்சு பெசஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிடிக்காது. ஆனால் எங்கள் ஊர் சைடில் தண்ணி சாம்பார் தான் ஃபேமஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.